நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். குற்றப் பரம்பரை பாகம் 31. வெட்டிச்சிதறும் மின்னலாக கச்சேரியை விட்டு வெளியேறினார் வேயண்ணா. அலறலையும் கதறலையும் கேட்க காய்ந்து கிடந்த உள்ளூர் காதுகளில் வேயண்ணாவின் செருப்பு சத்தம் பாம்பாக நுழைந்தது. வேல்கம்போடு வருபவரின் கண்ணில் பட்டுவிடாமல் தெருவோர தடுப்புகளுக்குள் பதுங்கினார்கள். தன் தாயை வழிகொண்ட மணியக்கார வீட்டு வாசலை மிதியாமல் வெளியே ஒற்றையாளாய் காத்திருந்த வையத்துறை வேயண்ணாவை கண்டதும் எழுது ஓடி வந்தான். முகக்குறியிலேயே புரிஞ்சு போச்சு. ஐயா, உள்ளே ஏதும் விவகாரமா? வையத்துறை நடந்து கொண்டே பேசினார். மீன் வலையை போட்டு யானையை பிடிக்க பார்க்கிறாங்க. என்னையா சொன்னாங்க? ஊருக்கு வா, விவரமா சொல்றேன் என்றவர் பச்சைமுத்து சொன்னது சரிதான் என்றபடி பெருநாளி கடை தெருவுக்குள் நுழைந்தார். கடைக்காரர்களில் பல பேர் சந்தை சூறையில் அடி வாங்கியவர்கள். திடுதிப்பென வேல்கம்புகளோடு வேயண்ணாவையும் வையத்துறையையும் பார்த்தவர்கள் கடையை விட்டு கீழே குதித்து கும்பிட்டு நின்றார்கள். கைகளில் விலங்கும் கால்களில் சங்கிலியும் மாட்டி இழுபட்டு வருவார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு சப்பென போனது. வேயண்ணாவை விட வையத்துறைதான் ஆத்திரப்பெருக்கோடு நடந்து போனான். முடிக்கருகளால் இருவரும் மேனியும் இன்னும் கருத்திருந்தது. விளையாட்டு போக்கில் வில்லாயுதத்தின் குதிரை மீது சிட்டு ஏறி உட்கார்ந்ததும் 4 கால் பாய்ச்சலில் கிளம்பியது. குதிரையின் எந்த துள்ளலுக்கும் சிட்டு பதற காணோம். ஒரு குருட்டு கணக்கில் லகானை இறுக பிடித்திருந்தாள். கொம்பூதி தெரு வழியே குதிரை ஓட்டம் எடுத்தது. ஆணு பொண்ணு அத்தனையும் விருமாந்து போய் வேடிக்கை பார்த்தது. பூலானி கிழவிக்கு பெருமை பிடிபடலே. அடியே சிட்டு, நீ உட்கார்ந்திருக்கிறது குதிரை மேலே இல்லே, உன் மச்சான் வில்லாயுதத்தோட தோல் மேலே. பிடிச்ச பிடியை விடாதடி. குதிரை ஓட்டத்துக்கு சத்தமிட்டு கத்தினாள். சிட்டுவை குதிரையில் ஏற்றிவிட்ட அன்னமயில் குதிரை பாய்ச்சலை கண்டதும் குலைவதறி வீட்டுக்குள் ஓடினாள். வஜ்ராயணி பற்றிய கனவில் உழன்று கொண்டிருந்த வில்லாயுதத்தின் தோளில் தட்டி எழுப்பினான். அரை கோபத்தோடு கண் விழித்தவனுக்கு விவரம் சொன்னதும், என்ன சிட்டு குதிரை ஏறி போராளா? எந்த பக்கம்? துள்ளி எழுந்து வாசலுக்கு ஓடினான். மந்தை பக்கம்தான் போகுது. இந்நேரம் சிட்டு மதினி எங்கே விழுந்து கிடக்குதோ அவள் விழுந்தாள், விழுந்துக்கட்டும். குதிரை எங்கே போச்சோ? தெருவழியே பாய்ந்து ஓடினான். ஊர் சனத்துக்கு நல்ல வேடிக்கை. குதிரை ஏறி முன்னாலே பொண்ணு போகிறாள், பின்னாலே மாப்பிள்ளை ஓடுகிறான். கல்லு குடிவெறியில் இருந்த இளவட்டங்கள் காலகற்றி பரப்பி புறங்கைகளை ஊன்றியவாறு சிரித்து உருண்டார்கள். கல்லு விற்கிற தேனம்மாள் வெற்றிலையை வாயுக்குள் சிரிப்பை புதப்பினாள். சிட்டு ஏறி குதிரை ஆலமரம் தாண்டி விட்டது. வில்லாயுதம் குறுக்கே வாய்ந்து ஓடினான். மேடு பள்ளங்களில் குதிரை பாய்ச்சலை சிட்டுவால் சமாளிக்க முடியவில்லை. முகத்தில் பாதையின் இருபக்க முள்ளடி வேறு காயப்படுத்தியது. தலை திருகிருத்தது. ஊடுபாதையில் புகுந்து வந்த வில்லாயுதம் ஓடைக்கரை இறக்கத்தில் குதிரையை மறித்தான். ஓடை பெருமணலில் புலம்படி வேகம் குறைந்தது. ஆனாலும் குதிரை நிற்கவில்லை. இணை சேர ஓடியவன் ஒரே தாவலில் குதிரையின் முகத்தில் அமர்ந்தார். மயங்கி கிருகிருத்த சிட்டு வில்லாயுதத்தின் மார்பில் சாய லகானை பிடித்து கொண்டாள். ஓரமர நிழலில் குதிரை நின்றது. மார்பில் சாய்ந்து கிடந்த சிட்டுவை தன் உடம்போடு ஏந்தி கீழே குதித்தான். மச்சான் உடம்போடு பரவி கிடந்து சிட்டுவுக்கு மயக்கம் போன போக்கு தெரியவில்லை. பெரிய மனுஷி ஆன பின்னால் இப்படி ஒரு முழுமையான தேகத்தீண்டலை சிட்டு அனுபவித்ததே இல்லை. காலமெல்லாம் மச்சான் மடியில் இப்படி மயங்கி கிடக்க தானே சிட்டு தவமாய் தவம் இருக்கிறாள். கண் விழித்தாள். போச்சு, வில்லாயுதம் உதறி விடுவான். மர நிழலில் பெண்பாரம் இறக்க குனிந்தான். கழுத்தை வளைத்திருந்த சிட்டுவின் கரங்கள் மெல்ல இறுகின. முகத்தோரம் உரசிய வில்லாயுதத்தின் மீசை உதடிகளில் கள்ளக்கண் போட்டாள். தோணாமல் முகம் நகர்த்தி உதட்டோரம் கொடுத்தாள். முதுகை வளைத்தாள். நெஞ்சு அழுந்திய வில்லாயுதம் பூமி நழுவி
அடி ஆழத்தில் இறங்கிக் கொண்டிருந்தான். சிட்டுவின் அளவுக்கு வில்லாயுதத்தின் கண்களும் செருகி போயிருந்தன. ஓடை தனிமையில் அவளை விட்டு இறங்கிய மயக்கம் இவனை பிடித்தாட்டியது. மச்சானின் கைகளில் இணக்கம் தெரியவும் பயம் விட்டு முழுதாக கண் விழித்தாள். இவன் கண் மூடி அணைந்தான். குதிரை கால் உதறி நின்றது. இரட்டை திரேகங்களும் பற்றி எரிந்து ஒற்றை பின்னலாகும் நொடியை கலைத்து சிதறிவிட ஆயிரம் ஆயிரம் சேதிகளோடு ஓடி வந்து நின்றது வஜ்ராயணியின் மான். விக்டர் துரை ஏறி வந்த சாரட்டு வண்டி வீட்டு முன்வாசலில் நின்றது. மண் நடைபாதையை கூட விக்டரின் இளம் மனைவி கண்ணாடி ஒழுக்கத்தில் வைத்திருந்தாள். சாளரத்தில் இடப்பட்டிருந்த மர இருக்கைகள் பளபளப்புடன் அமைந்திருந்தன. ஒரு தூசு துரும்பை கூட கண்டெடுக்க முடியாத சுத்தம் வீடு முழுக்க நிறைந்திருந்தது. சாரட்டை விட்டிறங்கிய விக்டர் களையாத உடுப்புடன் கைப்பிரம்பை மெல்ல அலைந்தவாறு நடந்து வந்தார். வருகைக்காக காத்திருந்தவள் சாளரத்து வாசலோரம் முருவலித்து நின்றாள். நடைபாதையில் இறங்கியதுமே உறக்க மேரி என்றழைத்தபடி வரவேண்டிய கணவன் இன்று ஏனோ மௌனமாக வந்தான். அணிந்து வரும் கருப்பு கண்ணாடியும் தொப்பியும் ஆழ்ந்த சிந்தனையில் அவன் இருப்பதை சொல்லியன. வாசல் அருகே வந்ததும் ஹாய் மேரி என்றவர் வழக்கம்போல் சின்ன முத்தமிட்டு பதில் முத்தத்துக்கு குனிந்து கன்னம் கொடுத்தார். உதடுகளை மெல்ல ஒற்றி எடுத்தவள் கண்ணாடியையும் தொப்பியையும் சுழற்றி மேஜையில் வைத்தாள். விக்டர் களைப்பாக இருக்கிறீர்களே. பலரசத்தை கண்ணாடி கோப்பையில் நிரப்பி முன்னே வைத்தாள். இருக்கையில் ஓய்வாக சாய்ந்த விக்டரின் நாசி நிறைய வாசனை திரவியங்கள் மனத்து கமகமத்தன. மேரி டார்லிங், வீடு பிடிச்சிருக்கா? விக்டர் டியர், பல முறை சொல்லிட்டேன், வீடு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஈ தொல்லை இருந்தது, அதையும் இப்போது சரி செய்து விட்டேன். திரவியங்களின் மனத்தை தானே முகர்ந்து அனுபவித்தாள். விக்டர் அயர்வாக கண்களை மூடினார். விக்டர், ஏதேனும் பிரச்சனையா? ஒன்றுமில்லை, வந்த இடத்தில் வேலை துவங்கிவிட்டது. பலரச குவளையை எடுத்து கணவனுக்கு முன் நீட்டினார். வாங்கிக் கொண்டே, மேரி டியர், நான் ஒரு கணக்கு போட்டேன், தப்பாகி விடும் போல் தெரிகிறது. பலரசத்தை உறிஞ்சினார். என்ன கணக்கு? என் கணக்கு கொம்பூதி கணக்கு. உங்கள் கணக்கு தப்பியதில்லையே விக்டர். இந்த கணக்கில் துப்பாக்கியை சேர்க்காமல் போட்டு பார்த்தேன். விடை தப்பாக வருகிறது. வேண்டாம் விக்டர், துப்பாக்கி வேண்டாம். உண்மைதான், துப்பாக்கி எடுப்பதற்கான ஆட்கள் இல்லை. அவர்கள் பலரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சினார். யார் அவர்கள்? கொம்பூதிக்காரர்கள். பாவம், முரட்டு அப்பாவிகள். என்ன குற்றம் செய்தார்கள்? களவு, கொள்ளை, கொலை. இவர்களா அப்பாவிகள்? நம்ப மாட்டாய் மேரி, இவர்கள் வேறு யாரோடும் இசைந்து வாழ மாட்டார்கள். காரணம், இங்குள்ள மற்ற பெரும்பாலோர் சமூக குற்றவாளிகள், சுயநலக்காரர்கள். தீண்டாமையை போற்றுவார்கள், முதுகில் குத்துவார்கள், சமூகத்தை சந்தையாக்குபவர்கள். இந்த கணக்குகள் எதுவும் மற்றவர்கள் கொம்பூதிக்காரர்கள். பெரிய ஆசைகள் எதுவும் இவர்களுக்கு இல்லை. மேரி மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறப்பிடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். வந்து குடியேறிய இடத்தில் வயிற்று கஞ்சிக்காக களவு செய்தார்கள். தனக்கு இணக்கமற்ற சந்தை சமூகத்தோடு ஒட்டி வாழ மறுத்து களவையே தொழிலாக்கி கொண்டார்கள். களவாடும் அனைத்தையும் கைமாற்றி கொடுத்துவிட்டு வெறும் வயிறு நிறைக்கிறார்கள். பொருள் மதிப்பு அறியாத அப்பாவிகள். மேரியின் கண்கள் அகல விரிந்தன. நம்பியவர்களுக்கு உயிரை கொடுக்கிறார்கள், நம்பிக்கை துரோகிகளை கொலை செய்கிறார்கள். வேட்டை சமூகத்தின் மிச்ச சொச்சங்கள் இவர்கள். விக்டர் வியந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் மேரி, எத்தனையோ தேசங்களை பார்த்து வந்தவன் நான். இவர்களை போன்ற நெஞ்சுரம் உடல் வலிமையும் கொண்டவர்களை எங்கும் நான் கண்டதில்லை. குடித்து முடித்த குவளையை மேஜையின் மீது வைத்தார். அந்த வியன்னாவின் நடையை நீ பார்க்க வேண்டும். சிங்கம் தோற்று போகும். கழுத்தில் விழும் பூமாலைக்கு கூட தலைகுனிய மறுக்கும் மாவீரன். ஆனால் அவருக்கு எதிராக கோழைகள் எல்லாம் கூடி சதி செய்கிறார்கள். விக்டர் இமைகளை மூடி ஆழ்ந்து யோசித்தார். இவர்களை வேறு வழிப்படுத்த வேண்டும். தனக்குள் பேசினார். என்ன செய்ய போகிறீர்கள் விக்டர்? தொடர்ந்து பேசுவேன், எதுவும் பலன் தராத போது இறுதியாக துப்பாக்கி எடுத்தாவது திருத்துவேன். விக்டர் துரை எழுந்து தன் இளம்
மனைவியை அணைத்தவாறு ஓய்வறைக்குள் போனார். வேயண்ணாவும் வையத்துறையும் பெரும்பச்சேரியை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். வேயண்ணா நடந்து போகும் வேகத்தை பார்த்து பேச்சு கொடுக்கவே தயங்கினான் வையத்துறை. தொண்டையை செருமிக்கொண்டு, வெள்ளைக்காரன் என்ன சொன்னான் ஐயா என்றான். நடந்த வாக்கில் திரும்பாமலே, நாம களவுக்கு போக கூடாதாம், போக விடமாட்டானாம், சுடுபட்டவராக பேசினார். போக கூடாதுன்னு சொல்ல இவன் யாரு? என்னமோ சட்டமாம், சர்க்காராம், அவனை பெருநாளியிலே இருக்க விட்டால்தானே. வேயண்ணாவின் பேச்சுக்குள் உள்ள அர்த்தம் வையத்துறைக்கு புரியவில்லை. எதிர்கேள்வி போட துணியாதவனாக நடந்தான். பெரும்பச்சேரியை அனுசரித்து நடக்கையில் எதிரே கவசம் தானியம் வாரம் இறக்கிய வண்டி வந்து கொண்டிருந்தது. வேயண்ணாவை பார்த்ததும் வண்டியில் இருந்த பச்சைமுத்து குதித்தான். ஏம்பா பச்சைமுத்து, பெருநாளிக்கு வந்திருக்கிற வெள்ளைக்கார துரை கல்யாணம் ஆனவனா? கல்யாணம் ஆனவன்தான், ஆனால் பிள்ளை கிடையாது ஐயா. அவன் பொண்டாட்டி மாதிரி சுத்தக்காரியை உலகத்திலேயே பார்க்க முடியாதாம். வீட்டு சுத்தம்தான் அவளுக்கு சுகாதாரம், ஊரே பேசுது சாமி. அப்படியா? வேயண்ணா கண்களை இடுக்கி தலையை லேசாக அசைத்தார். பச்சைமுத்து, நீ கிளம்பு என்றவர் வையத்துறை நீ வாப்பா தீர்மானத்தோடு கொம்பூதி நோக்கி நடந்தார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.